வணக்கம், நான் டாக்டர் ரவிக்குமார், கன்சல்டன்ட் gastroenterologist அண்ட் அட்வான்ஸ் laparoscopic surgeon காவேரி ஹாஸ்பிட்டல் சேலம். நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் குடல் இறக்கம். குடல் இறக்கங்கிறது வயிற்று பகுதியில் வீக்னஸ்னால் குடலோ கொழுப்போ வெளியில் வர்றது தான் குடல் இறக்கம்னு சொல்கிறது. இது காமனாக வர்றது பெல்லி பட்டன், அதாவது அம்பிளிகஸ் தொப்புள் பகுதியில் வரலாம், இல்லை வயிற்றின் கீழ்ப்பகுதி கவட்டைன்னு சொல்லுவோம், அங்கே ஹெர்னியா வரலாம். இந்த ஹெர்னியா ஆண்களுக்கும் வரலாம், பெண்களுக்கும் வரலாம். இதில் ஆண்களுக்கு வர ஹெர்னியா காமனாக வயிற்றின் கீழ்ப்பகுதி கவட்டை பகுதியில் ஹெர்னியா வரலாம். பெண்களுக்குன்னு பார்த்தா தொப்புள் பகுதியில் அல்லது முன்னாடி அறுவை சிகிச்சைனா காமனாக லேடிஸ் தான் காமனாக சிசேரியன், பியூர்பரல் ஸ்டெரிலைசேஷன் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்காரில் இருக்க வீக்னஸ்னால் இந்த ஹெர்னியா வரலாம். ஸோ இந்த ஹெர்னியா வர்ற சிம்டம்ஸ் பார்த்தா அவங்களுக்கு வயிற்று வலி வரும், ப்ளஸ் அந்த இடத்துல அந்த ஹெர்னியா இருக்கிற இடத்துல வீக்கம் மாறி வரும். சில பேர்த்துக்கு இது ரொம்ப நாள் இருந்தது, அந்த குடலோ கொழுப்போ போய் அடைச்சிச்சுன்னா வாந்தி, சம்டைம்ஸ் மோஷன் போகிறது கஷ்டம், இது மாதிரி தொந்தரவுலாம் வரலாம். இதெல்லாம் வாந்தி, மோஷன் போகிறது கஷ்டமாக இருக்கிறது, காய்ச்சல் இதெல்லாம் இது காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியான்னு சொல்லுவோம். இது இட்ஸ் அன் எமர்ஜென்சி. ஸோ ஹெர்னியாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். இதுக்கு பெல்ட்டோ மற்ற மெடிசின்ஸான ட்ரீட்மெண்ட்ஸ் கிடையவே கிடையாது. இதுக்கு என்ன சர்ஜரி அப்படின்னா, ஹெர்னியா பொறுத்தளவுக்கு முன்னாடியெல்லாம் ஓப்பன் சர்ஜரி பண்ணிகிட்டு இருப்போம். இப்போலாம் ஹெர்னியா ஆல் டைப் ஆஃப் ஹெர்னியாவுக்கும் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது லாப்ராஸ்கோபிக் ஹெர்னியா ரிப்பேர் தான். இந்த லாப்ராஸ்கோப்பியில் நம்ம அந்த ஹெர்னியாவோட டிஃபெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஹெர்னியா மறுபடியும் வராமல் தடுக்கிறதுக்காக அந்த டிஃபெக்டை சுற்றி ஒரு 5 சென்டிமீட்டர் அளவு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பெரிய வலை வச்சுருவோம். ஸோ அதனால் அவங்களுக்கு மறுபடியும் ஹெர்னியா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்தது காமனாக இந்த ஹெர்னியா பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா, ஹெர்னியா பண்ணதுக்கப்புறம் நம்ம குளிக்கலாமா, சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் குளிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி. யூஸ்வலாக லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி பண்ணினதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க புண் பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ்லேயே அந்த எபிதலைசேஷன் சொல்லிடுவோம், அந்த எபிதலைசேஷன் வந்துடும். ஸோ அதனால் 48 ஹவர்ஸ் கழித்து குளிக்க ஆரம்பிச்சுக்கலாம். அதே மாதிரி அவங்க வேலைக்கு போகிறது அதெல்லாம் கேட்பாங்க. யூஸ்வலாக இது மாதிரி லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி பண்ணுறது எந்த டைப் ஆஃப் ஹெர்னியா சர்ஜரி பண்ணுறத பொறுத்து இருக்குது. யூஸ்வலாக இது மாதிரி இன்குனல் ஹெர்னியா சர்ஜரி பண்ணுறோம், அம்பிளிக்கல் ஹெர்னியா சர்ஜரி பண்ணுறோம், இவங்கெல்லாம் ஏர்லியராகவே ஒரு 4 to 5 டேஸில் அவங்க ஒர்க்குக்கு போய்க்கலாம். மற்ற ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு 5 டேஸுங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் கழித்து அவங்களுடைய ஒர்க்குக்கு போய்க்கலாம். அடுத்தது இது மாதிரி ஹெர்னியா பண்ணுறவங்களுக்கு அவங்க சார் நாங்கள் ஹெவி வெயிட் தூக்கலாமா, இல்லை ரன்னிங் ஹெவி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாமான்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது இதெல்லாம் சர்ஜரி பண்ண 1 வீக்லேயே அவங்க போக ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் இந்த ஹெவி வெயிட் தூக்கிறது, எக்ஸசைசஸ் பண்ணுறது, இந்த ஒர்க்குக்கெல்லாம் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months வெயிட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நம்ம வைக்கிற அந்த ஹெர்னியாவுக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கு வைக்கிற வலையை நம்ம உடம்பில் உள்ளே இருக்கிற அந்த தசைகளோட செட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months ஆகும். அதனால் 2 to 3 months கழித்து அவங்களுடைய மற்ற ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.